அறிவுசார் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்று ஒரு புதிய தகவல். அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்க ராஜ்யசபா, அதாவது மேல் சபையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராஜ்யசபாவை மாநிலங்களவைன்னு தமிழில் அழைக்கிறாங்க. இதில் மொத்தம் 250 பேர் உறுப்பினர்களாக இருப்பாங்க. 238 பேர் மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மீதி இருக்கிற 12 பேர் நேரடியாக இந்திய குடியரசுத் தலைவர் மூலம் மருத்துவம், அறிவியல், பொறியியல் என பல துறையில் சிறந்து விளங்கியவர்களை நியமிக்கப்படுகின்றனர். இது லோக்சபா மாதிரி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கலைக்க மாட்டாங்க. இது நிரந்தரமாக எப்போவுமே இருக்கும். ராஜ்யசபாவில் இடம்பெற்றிருக்க உறுப்பினர்களோட பதவிக்காலம் சுமார் 6 ஆண்டுகள். இவங்களோட உறுப்பினர்களோட குறைந்தபட்ச வயது 30 வயது. இதோட அவைத்தலைவர், அதாவது ஸ்பீக்கர் துணை குடியரசுத் தலைவர் தான் இருப்பாங்க ராஜ்யசபாவுக்கு. ஒரு பொது அறிவு கேள்வி: இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார்? டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.